மறுபடியும் இந்த வருஷம் பிறந்ததுக்கு இதுக்கு வேலை வந்துட்டுது. இந்த வருஷம் பிறந்ததுக்கு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ நாளும் ஒரு மேக்கப் போடுற வரையில் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு வேலை வந்தாச்சு. ஸோ இந்த மேக்கப் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அண்ட் ப்ரஷ்கள் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ டைம் என்னண்டு பார்த்தீங்களா, இரவு 11:30 ஆக போகுது. ஆனால் இந்தியாவில் இப்போ விடியப்புறம் நான் தூங்கி கொண்டு இருப்பேன் 3 நாள் தான் ஆகுது. அந்த டைமுக்கு தூக்கம் வருது. ஒரு நாள் மட்டும் 8:30க்கு தூங்கினான். அதுக்கப்புறம் தூக்கம் வந்தது. கஷ்டப்பட்டு என்ன தூங்க வச்சிருந்தேன். நான் என்ன சொன்னால் பழக்கத்துக்கு கொண்டு வரத்தானே வேணும். தூங்க முடியாதானே, ஹாலிடே முடிஞ்சுது, இனி வேலை ஒன்றும் செய்யலாது. இப்போ என்ன சொல்ல வாரேன்டா, ஒரு வேலையை நம்ம இஷ்டப்பட்டு செய்யல எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாது. டைம் ஒரு சுமையா தெரியாது, வேலை ஒரு சுமையா தெரியாது. என்ன நம்ம அதை விரும்பி செய்கிறோம். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமோ கஷ்டம் இல்லையோ, பாரமோ பாரம் இல்லையோ, செஞ்சாதான் சாப்பாடு வருமென்ற ஒரு கட்டாயம் இருந்தால் செஞ்சுதான் ஆகணும். என்ன செய்யறது? அதனால ரெண்டும் நான் சொன்ன அர்த்தம் ரெண்டுமே இங்கே இருக்குது. பிடிச்சதும் இருக்குது, கட்டாயமும் இருக்குது. வேலை செஞ்சே தான் ஆகணும். அதுதான் நம்மளோட வெளிநாட்டு வாழ்க்கையும் வெளிநாட்டு வாழ்க்கையும் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ நம்ம நினைச்சா ஒன்று செய்யலாம். அதான் சொல்ல வாரேன். இப்போ என்ன சொல்ல வாரேன்னு சொல்லிட்டோம்னா, நேர காலம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நம்ம ஒன்று செய்யணும்னு நம்ம இங்கே நினைச்சிட்டோம்னு சொன்னால் அதை கண்டிப்பாக செய்யலாம். நான் செய்கிற ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். எல்லாட்டிக்கு விளங்காது. நான் விளையாடி சும்மா கதைப்பேன். அது சும்மா கதைக்கிறேன்னு நினைச்சா அது சும்மா. அதை சிந்தித்து பார்த்தீங்களா அதுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். நன்றி, வணக்கம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். பாய்.